நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பழைய இரும்பு கடைக்கு போயிட்டு ஏதாச்சும் டிவி எடுத்து ரீஸ்டோரேஷன் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம வண்டியில் பெட்ரோல் கலைய போச்சு. அதனால் ரொம்ப நாள் கழித்து சொந்த ஊருக்கு வந்திருக்கோமா. சொந்த ஊருக்கு வந்தால் தான் இந்த மாதிரி சைக்கிள்லாம் ஓட்ட முடியும். ஸோ சைக்கிள் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் நீங்கள் சைக்கிள்லேயே பழைய இரும்பு கடைக்கு போயிட்டு எல்லாத்தையும் வாங்க போகிறோம். வாங்க நம்ம போகலாம். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்காக சுத்திக்கிட்டு இருக்கா. இன்றைக்கி பழைய இரும்பு கடைக்கு போனதில் இந்த மாதிரி ஒரு எல்இடி டிவி மாட்டுச்சு. எல்ஜி கம்பெனியோடது. இது ஆரம்பத்தில் ரிலீஸ் பண்ண ஃபஸ்ட்டு மாடலு. ஸோ இது வந்து கண்ணாடி கூட உடையல, டிஸ்பிளே கூட உடையாமல் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நல்ல கண்டிஷன் மாதிரி தான் தெரிஞ்சது. அதனால தான் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம். பேக்கில் வந்து கேபிள் மாட்டுறதுக்கு வீடியோ விஷன் HDMI போர்ட்டெலாம் கொடுத்துருந்தாங்க. பென்ட்ரைவ் போடுறதுக்கு இடம்லாம் கிடையாது. சரி, அதனால் இது கண்ணை கவர்ந்ததால் இது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். பெருசாக பொருள் இல்லைங்க, இந்த டிவி மட்டும் தான் மாட்டுச்சு. சரி வாங்க, வளவலன்னு பேசாமல் சட்டு புட்டுன்னு உள்ளே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த எல்லா டிவிலையும் பட்டன் கொடுத்துருப்பானுங்க. அந்த பட்டன் பார்த்தீங்கன்னா டச்சில் கொடுத்துருக்காங்க. நான் அமைக்க பார்க்க அமுங்க மாட்டேக்கு. அப்புறம் தான் தெரிஞ்சது இது டச்சாமா. பாருங்க, பழைய விஷயம்லேயே டச்சு பட்டன்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் கீழே 2 ஸ்பீக்கர் கொடுத்துருந்தாங்க சைடில். பின்னாடி திருப்பி பார்த்ததில் இந்த டிவியில் மாட்டோம்ல, அதுக்கான ஸ்க்ரூ மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர இந்த டிவியை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூவே கொடுக்கல. ஜஸ்ட்டு பிளாஸ்டிக்கு மட்டும் வச்சு உள்ளே அமைக்கி விட்டா டடக் அப்படி சவுண்டு கேட்கும்ல, அந்த மாதிரி லாக் செட்டப் கொடுத்துருக்காங்க. நானும் கொஞ்ச நேரம் உட்காந்து தேடி பார்க்குறேன், எங்கடா ஸ்க்ரூ இருக்குது, எப்படா கழட்டுறதுன்ட்டு. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் இப்படி இருக்குன்ட்டு. ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த இடம் அப்படி வளைஞ்சு போயிருக்கா. ஆல்ரெடி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரூ ட்ரைவர் விட்டு உள்ளே எம்பி விட்டால் போதும், இந்த மூடி ஓப்பன் ஆகிக்கும் போல். அந்த மாதிரி டைப்பு தான். ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தெரியல உள்ளே என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்ட்டு. வாங்க கழட்டி பார்ப்போம். இருந்தாலும் இந்த மாதிரி டிவியை இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இப்படி எம்பி விட்டு திறக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா டிஸ்பிளேயில் பட்டுச்சு அப்படின்னா, கண்ணாடி நொறுங்கி போச்சு அப்படின்னா சோழி முடிஞ்சிடும். இது வந்து பழைய இரும்பு கல்லில் எடுத்த டிவி, ஆல்ரெடி செத்து போன டிவி. அதனால் நான் இப்படி ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் எதனா ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு மேலே இருக்க மூடி மட்டும் டாப்பாக கலந்துட்டு வருது. அதில் கீழே பார்த்தீங்கன்னா அந்த டச் பட்டன் இருக்குல்ல, அதுக்கு போகிற அந்த ஸ்டிப்பு ஒயர் இருக்குது பாருங்கள். ஸோ அதை அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு டிஸ்பிளே தூக்கி பார்த்தா உள்ளுக்குள்ளே ஒரே அழுக்காக இருக்குங்க. அப்பா, அழுக்கெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் புகைஞ்சி போயிருக்கா இல்லை எதுவும் பிரச்சனை இருக்கான்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த போர்டை பார்த்தேன். போர்டில் ஆல்ரெடி வயரை வச்சுருக்காங்க. இது என்ன டெக்னிக்னா, இந்த மாதிரி பழைய எல்இடி டிவி, ஏன் இப்போ வர டிவியில் கூட இடையில பார்த்தீங்கன்னா லைன் வர ஆரம்பிச்சிடும். லைன் வந்து அப்படியே விஷன் தெரியாது, பிளர் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைக்கு நம்ம வடக்கு நண்பர்கள் யூடியூப்பில் ஒரு சொல்யூஷன் வீடியோ போட்டிருப்பாங்க. என்னென்னா, டிவி ஓப்பன் பண்ணி அந்த டிஸ்பிளேக்கான மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா விசிசி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பின் இருக்கும். அதை வந்து வயரை வச்சு சால்ட்ரிங் பண்ணி விடுங்க. அப்படி பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு லைன் இஷ்யூ வராது, டிவி நல்லா ஓட ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ இதை பார்த்து நிறைய பேர் ட்ரை பண்ணி அப்படி பண்ண டிவி பார்த்தீங்கன்னா 1 மாதம் கூட ஓடாது. ஏன்னா நம்ம அப்படி பண்ணுறது வந்து ஹை வோல்டேஜில் ஏறி டிவியே மொத்தமாக ஃபால்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி நிறைய பேரோட டிவி கோவிந்தா இருக்குது. மேபி இதுவும் அந்த லிஸ்ட்டில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் பழைய கல்லில் தூக்கி போட்டுக்கலாம், என்னவோ தெரியல. சரி ஓகே, இதை தவிர்த்துட்டு வேறு என்னென்னு பிரச்சனைன்னு பார்த்தா, அந்த ஸ்டிப்பு இருக்குல்ல, டிஸ்பிளேக்கு போகிற மெயின் ஸ்டிப்பு, அது வந்து பிஞ்சு இருக்குது. மேலே 2 கம்பி பிடிப்பு இருக்கும்ல, அது விட்டுருக்குது. ஆனால் இடையில இருக்க கம்பிலாம் சால்டிங் பண்ணி தான் இருக்குது. நான் லைட்டாக இப்படி தூக்கி பார்த்தேன், மூட்டா பிஞ்சிட்டு வந்துடுச்சுங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. பிஞ்சு போன இந்த ஸ்டிப்பில் கம்பி பார்த்தீங்கன்னா நல்லா தனியாக தெரியுது. அதனால் சால்ட்ரிங் பண்ணி ஒட்ட வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் சென்னையிலேருந்து ஊருக்கு வரும்போது மல்டிமீட்டர் மட்டும் தான் எட்டு வந்தேன். இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் கிட்டையோ அல்லது சால்ட்ரிங் மிஷின் எதையுமே எட்டு வரல. அதனால் சால்ட்ரிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு இந்த டிவிக்கு நம்ம இன்புட் சப்ளை கொடுத்து பார்ப்போம். டிவி ஆன் ஆச்சு, அதாவது ரெட் கலர் லைட் எரிஞ்சுது அப்படின்னா இதை வந்து ஒட்ட வச்சு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒட்ட வச்சுலாம் தெரிஞ்சிடல டிஸ்பிளேக்கு சப்ளை போய் டிஸ்பிளே ஆன் ஆகுதா இல்லையான்ட்டு. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் அடுத்தடுத்து மூவ் பண்ணுறேன். அது பக்கத்துலேயே இன்னொரு ஸ்டிப்பு கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். அது வந்து வயரில் தான் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, லைட்டிங் உள்ள லைட் இருக்குல்ல, இந்த லைட்டிங் கொடுக்கறதுக்கு இது. அந்த பிஞ்சு போன ஸ்டிப்பு தான் மெயின் படத்தை காட்டுறதுக்கானது. உள்ள டேட்டா போகும், டேட்டா வரும், இந்த கலரிங் சொல்லிட்டு எல்லாத்துக்குமே முக்கியமானது அந்த பிஞ்சு போன ஸ்டிப்பு தான். அது பிஞ்சு போச்சு. ஸோ மற்றபடி சைடில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரியுது. அவனுங்க வயரை போட்டு ஒட்ட வச்சுருக்கானுங்க. அப்புறம் ஒரு சில ஐசியை வந்து நோண்டி விட்ருக்காங்க, லைட்டாக உடஞ்சி போன மாதிரி தெரியுது. பார்த்தீங்களா, கீச்சு விட்ருக்காங்க பாருங்கள். உள்ளே எம்பலட் பண்ணி சின்ன சின்ன லைனாக போகுது, அதை கீச்சு விட்டு சால்ட்ரிங் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய மூலக்காரனான்னு பார்த்துக்கோ. இது எல்லாத்துக்குமே வடக்கன் தான் காரணம். அவன் தான் இந்த மாதிரி டெக்னாலஜியாக சொல்லி கொடுத்துட்ருப்பான். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம இன்புட் சப்ளை கொடுத்து பார்க்கலாம். நான் வந்து டிஸ்பிளே மட்டும் தனியாக கழட்டிட்டேன். மதர் போர்டு அப்படியே தான் இருக்குது. பார்த்தீங்களா, டிஸ்பிளேக்கான மதர் போர்டு தனியாக அந்த டிஸ்பிளே கீழே இருக்குது.
அப்புறம் தனியாக ஒரு பெரிய மதர் போர்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பட்டன் இருக்குல்ல, அந்த பட்டனை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம டிவிக்கு வந்து 19 வோல்ட் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மதர் போர்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸ்பீக்கருக்குள்ளேயும் தூசியாக போயிருக்கு. நல்ல வேலை ஸ்பீக்கர் கிளியில். அப்புறம் பேக்கில் திருப்பி பார்த்தீங்களா உள்ளுக்குள்ளே ஒரு சிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிப்பு தான் ஒட்டுமொத்த இதையும் கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ வர ஆண்ட்ராய்டு டிவியில் பார்த்தீங்கன்னா மொபைலுக்குள்ளே இருக்கிற மாதிரி குவால்காம் சிப்பு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க கேள்விப்பட்டேன், இந்த எம்ஐ டிவிலலாம். ஸோ இப்போ அட்வான்ஸ் லெவலில் வந்துருச்சு. இது வந்து ஆரம்ப காலத்தில் வந்த எல்இடி டிவி. இதில் ஆண்ட்ராய்டு வெர்ஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஏவி HDMI கேபிள். இதுதான் மெயினான மதர் போர்டு. ஒட்டு மொத்தமாக இந்த மாதிரி எல்இடி டிவிகளை பார்த்தீங்கன்னா 2 மதர் போர்டு இருக்கும். ஒன்று வந்து இந்த மாதிரி மெயின் மதர் போர்டு, இன்னொன்று வந்து டிஸ்பிளே கீழே ஒரு போர்டு இருந்துச்சு பார்த்தீங்களா. அது இந்த மெயின் மதர் போர்டிலேருந்து வீடியோ சிக்னல் கொஞ்சம் அங்கே போகும். அந்த மதர் போர்டு பார்த்தீங்கன்னா அதை ரெக்டிஃபை பண்ணி அந்த டிஸ்பிளேக்கு ஏற்ற மாதிரி கலர் கிரேடிங்கு, அதுக்கப்புறம் வீடியோ இன்புட்டை மேக்ஸிமைஸ் பண்ணி அந்த டிஸ்பிளே கொடுக்கும். இப்படி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. சரி, ஓகே. இப்போ இந்த டிவிக்கு இன்புட் வோல்டேஜ் கொடுத்து ஆன் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். நம்மக்கிட்ட எல்ஜி டிவியோட ஒரிஜினல் அடாப்டர் கிடையாது. ஆனால் இது வந்து லேப்டாப்புக்கு கொடுப்போம்ல, அதே போல் தான் 20 வோல்ட் 19 வோல்ட் அதுலேயே இந்த டிவி வந்து ஆன் ஆகக்கூடியது. மானிட்டருக்கு கொடுக்க வேண்டிய இன்புட் சப்ளை இது கொடுத்தா கூட ஆன் ஆகும். ஸோ அப்படி ஒரு அடாப்டர் நம்மக்கிட்ட இருக்குது. அது மூலமாக அந்த டிவிக்கு இன்புட் கொடுக்கணும். பின்னாடி வந்து எது ப்ளஸ் எது மைனஸ்னு தெரியாதுல்ல. ஸோ இந்த மாதிரி பின் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்கிறது வந்து ப்ளஸ்ஸு. ஸோ அப்புறம் ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மைனஸு. ஸோ ஒரு வயரை அந்த சென்டருக்குள்ளே விட்டுக்கணும், இன்னொரு வயரை அந்த ரவுண்டுக்குள்ளே விட்டிங்கன்னா உள்ளே வந்து இன்புட் சப்ளை போக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம கொடுத்து பார்த்தோம். இங்கே பார்த்தீங்களா அந்த பட்டனுக்கு கீழே லைட் எரியுது. ஸோ நான் ஒவ்வொரு பட்டனையும் டச் பண்ணும்போதும் அந்த லைட் எரியுது. அப்போ மதர் போர்டு, மெயின் மதர் போர்டு இருக்குல்ல, அதுக்கு கரெக்டான இன்புட் வோல்டேஜ் போயிட்டு பட்டனுக்கெல்லாம் அந்த இன்புட் போய்கிட்டு இருக்கு. அப்போ இதில் பிரச்சனை இல்லை, மதர் போர்டு நல்லா தான் இருக்குன்னு அர்த்தம். எல்லாம் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் தான் மெயின் மேட்ரு, அந்த எல்இடி ஸ்க்ரீனை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இதுக்கு ஃபஸ்ட்டு சின்ன ஸ்டிப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எல்இடிக்கானதுன்னு சொல்லிட்டு அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு பிஞ்சு போன ஸ்டிப் இருந்துச்சா, அதை வந்து நுணுக்கமாக அந்த ஒவ்வொரு லைனையும் படுற மாதிரி ஒட்டி வச்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம சால்ட்ரிங் பண்ண முடியாது, ஆனால் அந்த வயரை ஒட்டி வச்சு பார்க்கலாம்ல. இன்புட் சப்ளை உள்ளே போயிட்டு டிஸ்பிளேக்கு அட்லீஸ்ட் ஒரு லைட்டிங்காச்சும் வந்து ஒன் டைம் அந்த டிஸ்பிளே வந்துட்டு போனால், ஏதோ ஒரு படம் வந்துட்டு போனால் கூட நம்ம இது ஒர்க் ஆகுன்னு சொல்லி நம்ம ஒரு நம்பிக்கை வந்துடும்ல. ஸோ அதை செக் பண்ணி பார்க்குறதுக்காக தான் அந்த பிஞ்சு போன ஸ்டிப்பில் கிட்டத்தட்ட 13-14 கம்பி இருக்குது. எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, ஒவ்வொருத்தையும் கரெக்டாக ஒட்டா வச்சு வருதான்னு செக் பண்ணி பார்த்தோன்னு சொல்லிட்டு உக்காந்தேன். நானும் வந்து அப்படி இப்படின்னு மாற்றி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் டிஸ்பிளேயில் பாருங்கள் ஒரு இதுவும் தரல. அந்த லைட்டிங் வந்து வந்துட்டு போகுது. அது நான் பின்னாடி இருந்து பார்க்க முடிஞ்சது. லைட் மட்டும் வந்துட்டு போகுது தவிர அந்த வீடியோக்கான இன்புட் ஒன்றுமே வரல. ஸோ ஸ்டார்டிங்கில் எல்ஜி டிவி அப்படின்னு வந்துட்டு அப்புறம் படம் தெரியும். நான் போர்டில் பார்க்குறேன், அந்த முன்னாடி பட்டன் போட்டிருக்குல்ல, அதில் லைட் எரியுது. பின்னாடி இந்த ஐசியெல்லாம் ஹீட் ஆகுது. எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. பட் டிஸ்பிளேக்கு அந்த பிஞ்சு போன ஸ்டிப்பை ஒட்ட வச்சு பார்த்தா ஒன்றுமே வரல. அந்த பிஞ்சு போன ஸ்டிப்பை கரெக்டாக அந்த பாயிண்டில் வைக்கும்போது அந்த இடத்துல லைட்டாக ஸ்பார்க் வருது. அப்போ இன்புட் வோல்டேஜ் கரெக்டாக தான் உள்ளே போகுது. டிஸ்பிளேல எதுவும் பிரச்சனை போல். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. திடீர்னு இந்த கலர் கோடு வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சுன்ட்டு வந்துட்டு டப்புன்னு போயிடுச்சு. ஒரு படம் தெரியணும், அதுதான் உங்கள் மேட்ரு. பட் ஒரு மைனூட்டான செப்பரேட் இன்புட் மட்டும் உள்ளே வந்துட்டு போல். அதனால தான் அந்த நெட்ஃப்ளிக்ஸ் லோகோ மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் அந்த கலர் கோடு வந்துட்டு போகுது. ஸோ இது எதனால் ஏற்படுதுன்னா, நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, வடக்கு நண்பர்கள் வந்துட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்யூஷன் சொல்லியிருப்பாங்கன்ட்டு. ஸோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது ஓவர் வோல்டேஜ் வந்து மெயின் ஐசிக்கு போயிட்டு அங்கே பிரச்சனை ஏற்படும். இதுக்கான சொல்யூஷன் வந்து அவங்க ஒரு பிளாக் ஒயர் சால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்காங்களே, அதை ரிமூவ் பண்ணி விட்டு அந்த இடத்துல எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகுது அப்படின்றத பார்த்து கரெக்டாக கொடுக்கணும். ஸோ இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், நம்ம ட்ரை பண்ணலாம். பட் இருந்தாலும் இது ஒன்று தான் இந்த டிவியில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது படம் தெரிஞ்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கோடு வந்துட்டு போகும். ஸோ அதுதான் இந்த ஹை வோல்டேஜோட பிரச்சனை. பட் நமக்கு ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் தான் வந்துட்டு போகுது. அப்போ மேபி வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கலாம், டிஸ்பிளேயோட மதர் போர்ட்லையோ அப்புறம் உள்ளுக்குள்ளே போகிற ஸ்டிப்லையோ ஏதாச்சும். ஸோ அதுக்காக சைடில் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். உள்ளுக்குள்ளே எதுவும் ஐசி நோண்டி விட்ட மாதிரி தெரியலை. பட் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டிப்பு மதர் போர்ட்லேருந்து டிஸ்பிளேக்குள்ளே போகுது. அது வந்து ஃபிலிம் ஸ்டிப்புன்னு சொல்லுவாங்க. இது பிஞ்சு போச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஸ்டிப்பை செக் பண்ணி பார்க்கும்போது மொதல் ஸ்டிப்பில் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லைட்டாக கிழிஞ்சிருக்கு. தெரியுதா? எட்ஜில் தெரியுதா? ஸோ இது கிழிஞ்சிருக்கு. இது எப்படிப்பட்ட சம்பவம்னா, ஹெச்பி லேப்டாப்பை கழட்டி துடைக்கும் போது அந்த டிஸ்பிளே ஸ்டிப்பு பிஞ்சு போய் கடைசியில் டிஸ்பிளே செத்து போச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதே போல் பிரச்சனை. உள்ளுக்குள்ளே ஸ்டிப்பு பிஞ்சு போயிருக்கு. இவங்க கழட்டும் போதும் பிச்சு விட்டாங்களா இல்லை என்ன பிரச்சனைன்னு தெரில. இந்த மாதிரி ஸ்டிப்பு பிஞ்சு போச்சு அப்படின்னா அதை வந்து மாட்டுறதுக்கு வந்து ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க டிவி டெக்னீஷியன்ஸ்லாம். ஸோ அவங்கக்கிட்ட கேட்கும்போது 2500 ஆகும்னு சொன்னாங்க. இந்த டிவி ரேட்டே 2500 வருமானு தெரியல. ஏன்னா ஓல்டு மாடலு, ஆன்லைனில் கூட இல்லை. பட் இதுக்கு அவ்வளோ காசு கொடுத்து செலவு வைக்கணுமா அப்படின்னு ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஒரு ஸ்டிப்பு பிஞ்சு போச்சு சரிங்களா. அப்புறம் மிச்ச ஸ்டிப்பெல்லாம் பார்க்கும்போது அதில் லைட்டாக கீரல்கள் இருக்குது.
ஸோ இந்த டிவி ஒர்க் ஆகாததுக்கு மெயின் ரீசனே இந்த மாதிரி ஸ்டிப்பு பிஞ்சு போனது தான். டிஸ்பிளே எதுவுமே உடையவே இல்லை. சரி நல்ல டிவி போகலான்னு சொல்லிட்டு நான் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தா உள்ளுக்குள்ளே பார்த்தா தான் தெரியுது இப்படி ஒரு பிரச்சனைன்ட்டு. இருந்தாலும் நான் ரொம்ப ஆசையில் இருந்தேன் ஃபஸ்ட்டு ஒரு எல்இடி டிவி வாங்க போகிறோம் அப்படின்ட்டு. பட் நான் திறக்கும் போதே அந்த ஸ்டிப்பு பிஞ்சு போச்சு பார்த்தீங்களா, அதுலேயே கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ளே பார்க்கும்போது மெயின் ஸ்டிப்பு பிஞ்சு போச்சு. அந்த ஃபஸ்ட்டு பிஞ்சு ஸ்டிப்பை கூட நம்ம ஸ்டார்டிங் பண்ணிடலாம். திறக்கும் போது கையோட பிடி நினச்சி பார்த்தீங்களா அந்த ஸ்டிப்பை. ஆனால் இது வந்து ஃபிலிம் ஸ்டிப்பு, இதை சால்ட்ரிங்லாம் பண்ண முடியாது. மிஷின் வச்சு ஜம்பர் சம்திங் தான் அடிப்பாங்க. ஸோ அது அடிக்கிற அளவுக்கு காசு இல்லை. பட் இந்த டிவியில் வந்து மதர் போர்டு நல்லா தான் இருக்குது. மேபி இந்த மாதிரி டிவி யாராச்சும் நீங்கள் வச்சுருந்தீங்க, உங்களுக்கு மதர் போர்டு தேவைப்படுது அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணி வாங்கிட்டு வாங்க. ஸோ பார்க்கலாம், நம்மளோட அடுத்த முயற்சி வந்து வேறு ஏதாச்சும் பழையரும் கடையிலையோ அல்லது பல்லாவர சந்தையிலையோ ஒரு நல்ல டிவி எடுத்து ரீஸ்டோரேஷன் பண்ணலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் ஒரு நல்ல வீடியோ மாதிரி சந்திக்கலாம். பாய் பாய்.